ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மே குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மழைக்காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இந்த இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை கூடவே ஒட்டிக்கும். நம்ம என்ன தான் ப்ராப்பராக சுடு தண்ணிலாம் குடித்தாலுமே கண்டிப்பாக சளி பிடிக்கிறது, இருமல் எல்லாமே வந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இயற்கையாகவே வளரக்கூடிய இந்த தூதுவளை துவையலை நம்ம வாரம் 2 முறை 3 டைம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இருமலை கூட இது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வாங்க இந்த துவையலை நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, சிம்பிள் கூட, ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கள் வீட்டிலே தான் தூதுவளை இருந்துச்சு. ஸோ அங்கேயே நான் போய் 2 கைப்பிடி அளவுக்கு பறிச்சிட்டேன். இதில் பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும். ஏன்னா அதில் முள் இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பறிக்கும் போது பார்த்து பறிங்க. இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தூதுவளை எல்லார் வீட்லேயுமே ஆல்மோஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில், எதித்த வீட்டில் அப்படி இப்படி வாங்கிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ தூதுவளையை நம்ம சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த தூதுவளையை நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மொறுகிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாய், ஒரு துண்டு புளி, ஒரு 4-5 பல் பூண்டு. பூண்டை தோல் உரிச்சிடுங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் அடிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அரைப்படாது. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ சாதத்தோட சுட சுட சாதம் இருக்கு இல்லையா, அதில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சும்மாவே வெறும் சாதத்தில் போட்டே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மே குக்கிங் சேனல், உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.